ராம்குமார் ராம் குரூப் ஆஃப் கம்பெனி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆரம்பமே அமர்கலமாக பேசினார். நல்ல ஒரு பேச்சாளர், பேச மாட்டேனாரு, நல்லா பேசுகிறாரு. எங்கள் நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய பங்கேற்பாளர்களையும் வருகை நான் வரவேற்று, இந்நிகழ்ச்சிக்கு இந்த மார்கழி திருவிழா ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது அப்படின்றத பேசுவதற்காக இந்தியன் பில்லர்ஸுடைய நிறுவனர் திரு வினோத் நரசிம்மன் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். இந்தியன் பில்லர் சார்பாக வெற்றிகரமாக 2ஆம் ஆண்டில் இந்த தகவல் மார்கழி திருவிழாவை தற்போது நாங்கள் நடத்தி கொண்டுள்ளோம். பொதுவாக சென்னை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி மார்கழி திருவிழா, மார்கழி உற்சவம் இந்த மாதிரிலாம் நடக்கும். நான் வந்து 20 வருஷம் முன்னாடியே சென்னை போயிருக்கும்போது சென்னையில் திருவையாறு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் பார்த்த ஞாபகம் இன்னுமே எனக்கு இருக்குது. அப்போ பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி யாரும் நடத்துறது இல்லைன்னு சொல்லி ஒரு 20 வருஷமாக நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் மார்கழி வரும்போது ஞாபகம் வரும். அந்த ஒரு 2 நாள் அதை பற்றி பேசுவோம், அப்புறம் மறந்துட்டு போயிடுவோம். போன வருஷம் இதே இடத்துல வந்து நாங்கள் நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணோம். ஏன் சென்னை, மதுரை, இப்போ சமீபத்தில் சேலம் கூட நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏன் நம்ம ஊரில் வந்து யாரும் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நண்பர்கள் சொன்னாங்க, நம்ம ஏன் வந்து வேறு யாரையாவது சொன்னாங்க, ஏன் நாமளே எடுக்கலாமேன்னாங்க. சரி, அப்போது நம்ம எதை பண்ணாலும் சம்திங் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அப்படின்னும் போது சென்னை, மதுரை எல்லா ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஒரு சில ஊரில் வந்து 2 நாள் பண்ணுறாங்க கோயம்புத்தூர்லாம், சில ஊரில் 7 நாள் பண்ணுறாங்க, சில நாள் 10 நாள் பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து நம்ம மார்கழி மாதம் முழுவதுமே சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். அப்போ பேசும்போது வந்து எங்கள் குழுவிலே சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம தருமபுரி போன்ற ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி 30 நாள் நடத்தினா தினமும் ஒருத்தர் 2 பேராவது வந்து பங்கேற்பாங்கன்னா ஒரு கேள்வியாக இருந்தது. சரி, இருந்தாலும் நம்ம முயற்சி செய்வோம், என்னென்ன நடக்குன்னு சொல்லி பார்த்து ஒரு நாளைக்கு 3 பேர் வந்தால் கூட 30 நாள் வந்து 90-100 பேர் பங்கேற்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஆனால் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளில் வந்து ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் இருந்தாலும் 5ஆவது நாள் 10ஆவது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்டவர் வந்து கலந்துக்கூடிய ஒரு இதாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல போடப்பட்ட அதே மேடையில் போன வருஷம் 30 நாளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர். 3000க்கும் மேற்பட்டார் அவ்வளோ திறமைகளை வந்து வெளிக்காட்டினாங்க. 30,000க்கும் மேற்பட்ட விசிட்டர்ஸ் பங்கேற்பாளர்கள். ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் 31 நைட்டு 12:15 வரைக்கும் நிகழ்ச்சி நடத்தினோம். ஜனவரி 1 நைட்டு 12 மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடத்தினோம். நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்தது. ஸோ அதனை தொடர்ந்து இந்த வருஷமும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியாக தொடங்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக 4ஆம் நாளில் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு 25 நாள் இருக்குது. எங்களோட ஒரு அன்பு கோரிக்கை என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க, உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காவது வந்து அவங்களோட திறமைகள் வந்து வெளிக்காட்டினா நிச்சயமாக அந்த மாதிரி வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். போன வருஷம் பார்த்திங்கன்னா 1.5 வயசு குழந்தையும் மேலே இருக்குது, 85 வயசு பாட்டியம்மாவும் இந்த மேலே இருக்காங்க. உண்மையிலே வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் இது வரைக்கும் ஆன்லைனில் வந்து 2800 பேருக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இங்கே பங்கேற்பதற்காக. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தம் ஒரு 6 நிகழ்ச்சி இருக்குது. திருப்பாவை, பரதநாட்டியம், சங்கீதம், பரதநாட்டியம், கவிமன்றம், அப்புறம் வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு பரதநாட்டியம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்கேற்கிற வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு நபர் இன்றைக்கி பங்கேற்பதற்காக சென்னையிலேருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவே அவங்க வந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட நிகழ்ச்சி உண்டு. இந்த மாதிரி வந்து இந்த முறை வந்து எங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, போன வருஷம் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்தோம். பல பேர் எங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த கடந்த ஒரு 6 மாதமே கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க சென்னையில் மார்கழி திருவிழா நடந்தால் கூட அதை தாண்டி வந்து தருமபுரியில் ஒரு நிகழ்ச்சி வந்து பங்கேற்க வந்தது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 38 மாவட்டம் இருக்குன்னா அதில் சுமார் 20 மாவட்டத்துக்கு மேற்பட்டவர் வந்து இந்த முறை பங்கேற்பதற்காக நம்மகிட்ட பதிவு செஞ்சுருக்காங்க. வெறும் ஆன்லைன் மூலம் நம்ம கொடுத்த ஒரு ஃபார்மில் சமூக வலைதளங்களை மட்டும் நம்ம பரப்பு அந்த ஃபார்மை வச்சு திருச்சியிலேருந்து வந்து வராங்க, சேலம்லேருந்து வராங்க, கோயம்புத்தூர்லேருந்து, இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்து பெருநகரங்கள் நோக்கி தான் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தேடி போவாங்க. சென்னையில் போய் பங்கேற்பதற்காக கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஊருக்கலாம். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தகவல் மார்கழி திருவிழாவில் சென்னை, மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து தருமபுரியை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து சொன்னால் நம்மளோட தருமபுரி மாவட்ட மக்களோட ஒத்துழைப்பு தான். நேரம் கருதி இத்தோடு நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.